ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். டாக்டரான பார்த்திபனோட இந்த ஆடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அண்ட் த்ரிஷா 2 பேரும் ஒரு வெட்டிங் ஈவென்ட்ல ஒன்னா கலந்துகிட்டது சோசியல் மீடியா முழுசும் மிகப்பெரிய பேசு பொருளா மாற ஆரம்பிச்சிருச்சு. சினிமா துறையை சேர்ந்தவங்க, அரசியலை சேர்ந்தவங்க, விஜயோட தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு இது பத்தி அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் அந்த மாதிரி தான் ஆக்டர் பார்த்திபன் கிட்ட ஒரு ஈவெண்ட்ல த்ரிஷாவோட போட்டோவை ஸ்கிரீன்ல போட்டு காட்டும் போது குந்தவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, குந்தவை வீட்டுல கொஞ்ச நேரம் குந்த வச்சா நல்லா இருக்கும், நிறைய பிரச்சனை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருந்தாரு. இந்த விஷயத்த பார்த்து கடுப்பான த்ரிஷா மேடை கிடைச்சிருச்சு, கையில மைக் இருக்கு அப்படின்னு எதை வேணா பேசிடலாம் நீங்க சிலர் நினைக்கிறாங்க. இது உங்களோட பின்மத்தை காட்டுது, உடைக்குது அப்படின்னு த்ரிஷா ரொம்ப வெளிப்படையா பார்த்திபனை அட்டாக் பண்ணி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் பார்த்திபன் இந்த ஆடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. விருது விழாவில் ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் டான் என பதில் சொல்லி கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.